தேவஜனமே, விக்டரி காஸ்பிள் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 16ஆம் கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, துர்ச்செய்தி எல்லாம் நற்செய்தியாய் மாறும். இக்கவிதை தேவன் எனக்கு 2018ஆம் ஆண்டு கொடுத்தார். ஆனால் இன்றுதான் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இருந்ததால் தேவனே உங்களுக்கு இதை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு வெளிப்படுத்துவார். நேற்று இரவு இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். அதை நான் சென்று மறுபடியும் வாசிக்கும் போது தேவன் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டு அதன் பிறகு தேவன் எவ்வாறு ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ தேவன் வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். துர்ச்செய்தி எல்லாம் நற்செய்தியாய் மாறும். துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திட வாருமே. இவ்வுலகத்தில் யாரும் இல்லையே, எனக்கு துணையாக தேவன் வாருமே. உற்றவர் மாறினாலும் உடையவர் நீங்கினாலும் இயேசுவின் சிநேகமோ மாறவில்லை ஒரு நாளும். மாறும் மாறும் மனித அன்பு மறந்து மாய்ந்திடும். மயக்கும் வார்த்தை சொன்னவரோ பறந்து பிரிந்திடும். நீங்க நல்லா பாருங்க, இந்த கவிதை ஒரு சிறு கவிதையாக இருந்தாலும் நேற்று என்னுடைய தந்தை அன்பான ஊழியருக்கும் இந்த வார்த்தையை தேவன் வைத்தார். இன்று காலையும் இதை குறித்து அன்பான ஊழியரோடு நான் கலந்து ஆலோசிக்கும் போது அவரும் இவ்வார்த்தையையே எனக்கு சொன்னார். நான் புரிந்து கொண்ட ஒரே விஷயம், இது தேவனால் அருளப்பட்ட வார்த்தை, இணைக்கப்பட்ட வார்த்தை. எனக்கும் சரி அன்பான ஊழியருக்கும் சரி இது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நல்லா பாருங்க, துர்ச்செய்தி எல்லாம் நற்செய்தியாய் மாறும். உங்களோட வாழ்க்கையில துர்ச்செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், விரைவில் நற்செய்தி உங்களுடைய கதவை தட்டும்படியாக தேவன் செய்வார். அது மட்டும் இல்ல, துணையில்லா ஒரு மாடப்புறா போல். நீங்க மருத்துவமனையில இருக்கும் போது வேற யாருமே உள்ள இருக்க முடியாது, நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு இருக்கு, சாட்சிகள் சொல்ல வேண்டுமானால் அநேக சாட்சிகள் சொல்லலாம். துணையில்லா ஒரு மாடப்புறா போல் அநேக நாட்கள் மருத்துவமனையில் இருந்திருக்கிறேன். தேவன் மட்டும் ஆறுதலாய் இருந்தார். அன்பான தந்தையும் தாயும் ஆறுதலாய் இருந்தார்கள். அவ்வாறு துணையில்லா ஒரு மாடப்புறாவா இருக்கும் போது துணையாக தேவன் வந்தார். அவர் வந்து வியாதியில் இருந்து விடுதலை கொடுத்தார். அதுபோல இன்று வியாதியின் பிடியில் யார் யார் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் முக்கியமாக தரக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. துர்ச்செய்தி எல்லாம் நற்செய்தியாய் மாறும். இது ஒரு கவிதை மட்டுமல்ல, தேவனுடைய மன்னாவாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உற்றவர் மாறினாலும் உடையவர் நீங்கினாலும் இயேசுவின் சிநேகமோ மாறவில்லை ஒரு நாளும் எந்நாளும். அப்படின்னா உற்றவர்கள் மாறிடலாம், உங்கள் உடையவர்கள் உங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் கூட மாறி போலியாக வேஷமிட்டு பிரிந்து போகலாம். உண்மையை போல இருந்து காணல் நீராய் மாறலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் காணல் நீராய் அவர் இருந்ததும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கிறதும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. என்றென்றும் அவரே நித்திய ஜீவநதியாய் இருப்பார். அது மட்டும் இல்ல, மாறும் மாறும் மனித அன்பு மறந்து மாய்ந்திடும். அதாவது சில நேரங்கள்ல தேவன் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய வாழ்க்கையில மனுஷங்களை கொடுப்பார். ஆனா அவங்கள மட்டும் நம்பி வாழாதீங்க. அவங்க உங்களோட வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் வர முடியாது. மயக்கும் வார்த்தைகளை கொடுக்கலாம். மயக்கும் வார்த்தை சொன்னவரோ பறந்து பிரிந்து போக கூடும். அப்படின்னா என்ன, ஒரு குருவி இருந்த இடத்துல இருக்காது. ஒரு குருவி எவ்வாறு இருந்த இடத்தில் இல்லாமல் பறந்து போகிறதோ அது போல மயக்கும் வார்த்தைகளை சொன்னவர்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்து பறந்து போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், குருவிகள் பறந்து போகலாம், ஆனால் அருவியாகிய உங்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பலருக்கு உதவியாக அருவியாக இருப்பீர்கள். குருவியின் வாழ்க்கையை போல, பறந்து போகும் வாழ்க்கையை போல உங்களோட வாழ்க்கை இருக்காது. அருவியாய் அநேகருக்கு உங்களை தேவன் ஆசீர்வாதமாக வைத்து துர்ச்செய்தி எல்லாம் நற்செய்தியாய் மாற்றி உங்களை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களை செம்மையான வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி, தண்ணீர் அண்டையில் நடத்தி தேவன் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து செழிக்க வைப்பார். ஆமென்.